ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் செய்து காட்ட போகிற ரெசிபி ஸ்ரீலங்காவில் ரொம்பவே ஃபேமஸான சீனி சம்பல். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. சீனி சம்பல் செய்கிறதுக்காக 5 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சீனி சம்பல் ஸ்ரீலங்காவில் சிங்கள மொழி பேசக்கூடிய நண்பர்கள் அதிகமாக செய்யக்கூடிய சைட் டிஷ்ன்னு கூட சொல்லலாம். இந்த ரெசிப்பியில் புளிப்பு, இனிப்பு, உரைப்பு எல்லாமே கலந்துருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயத்தை இதை போல் மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். அடுத்ததாக வெங்காயத்தின் இதழ்கள் தனித்தனியாக கலந்து வரத்துக்காக என்னோட கையால் இதை போல் கலந்து விட்டு கொள்கிறேன். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. என்னென்னா, என்னோட பாடசாலை காலங்களில் நான் அதிகமாக விரும்பி சாப்பிட்ட உணவில் இந்த சீனி சம்பளம் ஒன்று கூட சொல்லலாம். இந்த சீனி சம்பளை பானில் ஸ்ப்ரெட் பண்ணி சின்ன பெட்டி கடையில் கூட விற்பாங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னோட அம்மா உணவு செய்யாத நாட்களில் நான் சீனி சம்பல் பான் தான் எனக்கு வேணுமென்று சொல்லி இந்த சின்ன பெட்டி கடையில் வேண்டிட்டு பாடசாலைக்கு எடுத்துகிட்டு போவேன். அந்த ஞாபகம் தான் வந்துச்சுது. இதை போல் எல்லா வெங்காயத்தையும் தனித்தனியாக பிரித்து ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அடுத்ததாக 6 கிராம்பும் 6 ஏலக்காயும் எடுத்து வச்சுருக்கேன். அதை உரலில் போட்டு லேசாக தட்டி எடுத்துக்கொள்ளுங்க. ஆகவும் பவுடராக இடிச்செடுக்க தேவையில்லை. லேசாக தட்டி எடுத்தீங்கன்னாலே போதும். இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்தாலே போதும். இதை எடுத்து சைடில் வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் வார அளவுக்கு நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை போல் கலந்து எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக கடாயை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். தேங்காய் எண்ணெயில் செய்தீங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதில் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கொள்கிறேன். நான் ட்ரையான கறி லீவ்ஸ் தான் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கொள்ளுங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக பொரிஞ்சதும் நான் கலந்து வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கொள்கிறேன். வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை ரொம்பவே குறைவான தீயில வச்சுக்கொள்ளுங்க. வெங்காயத்தை கொஞ்சம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா நான் தட்டி வச்சிருக்க கிராம்பு, ஏலக்காய் பவுடரை நான் இதோட சேர்த்துக்கொள்கிறேன். வெங்காயம் அதிகமாக பொரிஞ்சுதுண்டா நல்லா இருக்காது. அதனால ரொம்பவே குறைவான தீயில வச்சு செய்து கொள்ளுங்க. அடுத்ததாக நான் ஒரு துண்டு கருவேப்பட்டை சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. நான் 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். கொஞ்சமாக வதக்கி விட்டதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து வதக்கி விட்டு கொள்கிறேன். கடைசியாக இதில் 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கொள்கிறேன். சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வைக்கலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் போட்ட சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி ப்ரௌன் கலருக்கு வந்திருக்குது. இந்த ரெசிபி உண்மையாகவே நீங்கள் முதல் நாள் செய்து அடுத்த நாள் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இனி கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு அடுப்பில் இருந்து இறக்கிக்கலாம். என்னோட சீனி சம்பல் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த சீனி சம்பல் நான் ஸ்ரீலங்காவில் சாப்பிட்ட அதே ஃப்ளேவரோட அதே டேஸ்ட்டோடு கிடச்சிச்சுது.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிப்பியை வந்து சூடான ஒயிட் ரைஸோட, ஜெலோ ரைஸோட, பிரெட்டோட, ரொட்டியோட, நானோட, தோசையோட சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே செய்து பார்த்து எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துருந்துச்சுண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். Thank you.